இஸ்ரவேல் ஜனங்களை இப்படித்தான் ஆண்டவர் அழைச்சு கொண்டு வர்றாரு. கானானுக்கு போகிற பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறாங்க. காதேஸ் பர்னேயா அப்படிங்கிற இடத்து வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த காதேஸ் பர்னேயா எங்க இருக்குது? கானானுக்கு பக்கத்திலேயே இருக்குதுங்க. இந்த பக்கம் காதேஸ் பர்னேயா, ஒரு மலையில ஏறி அந்த பக்கம் இறங்குனா கானான். கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்த பூமி ரொம்ப கொஞ்ச நாள்லயே பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா அவ்வளவு பக்கத்துல வந்தவங்க கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடந்தாங்க. அவிசுவாசமா பேசினாங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவர்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே சுற்றி அலைய பண்ணினார். கானானுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்தவங்க இப்ப ஆண்டவர் கூடாரத்தை தூக்கிட்டு கிளம்பு பண்ணாரு. எங்க? திருமணி வனாந்தரத்துக்குள்ள போ. வனாந்தரத்துக்குள்ள ஒவ்வொரு இடமா சுத்தி 40 வருஷம் கழிச்சு திரும்பியும் கானானுக்கு வர்றாங்க. ஏன் இந்த தாமதம்? தேவனுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டதுக்கான காரணம் கர்த்தர் இல்லைங்க, நம்ம தான். சொல்லலாமா? ஆண்டவரா நம்மள? ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை உயர்த்த தான் விருப்பமா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நன்மையை கொடுக்க தான் எதிர்பார்ப்போட ஆர்வத்தோட காத்து கொண்டிருக்கிறாரு. நம்ம தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் அருகே வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பக்கத்து வரைக்கும் வந்துட்டு விட்டு விடுவதுங்கிறது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம்.